இப்போ லைவ் பார்த்துருந்த ஆட்களுக்கு தெரியும் பாரு என்ன மாதிரியான ஒரு கேமர் அப்படின்னு. தனக்கு எதிராக வந்து யாருமே வந்து வாழக்கூடாது, அவங்கள வந்து ஃபுல்லாக டார்கெட் பண்ணணும், உயிர் உள்ளவரை டார்கெட் பண்ணணும். அதான் பாருடைய ஸ்ட்ராட்டஜி. அமித் அவர்கள் ஆதிரை கேஸில் எஃப்ஜேக்கு ஆதரவாக வந்து இருந்துட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை வந்து நீங்கள் ஃபுல் எபிசோட்லையும் பார்த்துருப்பீங்க. ஏன்னா பாரு என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா எஃப்ஜே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து முடிக்கணும் அப்படின்றது பாருடைய ஸ்ட்ராட்டஜி. எஃப்ஜே ஒன்றும் நல்லவே ஒன்றும் கிடையாது, பட் ஆனால் கேம் பயங்கரமாக ஆடுறான். அவனோட கேமுக்கு பாருவால் பக்கத்துலேயே நிற்க முடியல. அங்கே என்னடானா ஆதிரையோட கேஸில் நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பார்க்காத ஆட்கள் பாருங்கள். ஒன் லைனில் சொல்லணும்னா ஆதிரை வந்து தன் மேலே கொடுக்கப்பட்ட கேஸு, எஃப்ஜே மேலே கொடுக்கப்பட்ட கேஸு, எல்லாருக்கிட்டையும் போய் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அவங்கள வந்து தனக்காக யூஸ் பண்ணிவிட்டு கழட்டி விட்டுறான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லவ் பண்ணேன்னு சொல்லி இது பண்ணிட்டு வந்து எனக்கு வந்து களங்கம் விளைவிக்கும் வகையில் வந்து செயல்படுறான். எல்லாத்துக்கும் ஆமான்னு ஒத்துக்கிட்டான். இது விக்ரமோட பிளான். அங்கே அப்படி இருந்தவன் பாரு கேஸில், பாரு எஃப்ஜே மேலே கொடுத்த கேஸ் என்ன, அமித் அவர்கள் அதே மாதிரி கமருதீன், அமித் அவர்களோட ஒரு லாங் டிரைவ் போகலாமா அப்படின்னு பாரு கேட்டதை வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் சித்தரித்து, ஒரு மேரேஜான ஆளை வந்து நீ வந்து லாங் டிரைவ் கூப்பிட்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு என்னை வந்து ஒரு லேபிளிங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான் அப்படின்றது முதல் கேஸு. ரெண்டாவது கேஸு லவ் கண்டென்ட் மட்டும்தான் இவன் வந்து உள்ள இது பண்ணுறாங்க, லவ் கண்டென்ட் மட்டும்தான் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இவன் பேசுகிறான் அப்படிங்கிற ரெண்டாவது கேஸ். இந்த ரெண்டு கேஸ்லையும், இந்த ரெண்டாவது கேஸ் நம்ம பார்வோட கேஸ் எடுத்துக்குவோம், அதில் வந்து ஜட்ஜாக இருந்த ரெண்டு பேருமே தத்திய. நம்ம திவ்யா வந்து முதல் கேஸில் வந்து ஒரு பாயிண்ட் பிடிச்சி பேசுனாங்க, ரெண்டாவது கேஸில் வந்து பாயிண்ட் பிடிச்சி பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன பாயிண்ட்டுக்கு மேலே போனாங்களோ அதே பாயிண்டில் வந்து கீழே வந்துட்டாங்க. இந்த பார்த்த ஆட்களுக்கு தெரியும். அரோரா சம்பந்தமே இல்லாமல் தேவையில்லாமல் நீங்கள் பொய் சொல்லிட்டீங்க, எப்படி நீ பொய் சொல்றியாமலடா, நீ பொய் சொல்றியாமல அப்படின்ற மாதிரி நீங்கள் இந்த இடத்துல பொய் சொன்னனால நான் வந்து அந்த இடத்துல கேஸை மாற்றி கொடுக்குறேன். என்ன பொய் சொன்னா, மேரேஜ் ஆன நபர் அப்படிங்கிற இதே எனக்கு கிடையாது அப்படின்னு ஒரு கான்வர்சேஷனில் ஆரம்பிக்கிறான். நான் எல்லாரையும் கண்டஸ்டண்டாக தான் பார்க்குறேன், ஆனால் நீங்கள் அங்கே மேரேஜ் ஆன நபர்னு சொல்லியிருக்கீங்க. இது முன்பின் முரணா பேசுனனாலையும் நீ எல்லாம் ஜட்ஜு, இதில் வந்து நாணயமாக இருக்கிறதுக்கு உன் கூட இருக்க வேற வேணும், வந்துட போகுது நல்லா. அமித் அவர்கள் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, ரெண்டு கேஸ்லையும் நேற்றும் சரி இன்னைக்கும் சரி அவர் ஆதரவாக யாருக்கு வந்து தீர்ப்பளித்தாரோ அவங்களே இவங்களை வச்சு செஞ்சாங்க. இன்னைக்கு ஆதிரையன் டீம், பார்வன் டீம் அமித்தை வச்சு சேர்த்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. என்ன காரணம், இவர் வந்து டைல்யூட் பண்ணிட்டாரு. எஃப்ஜேவோட கேம் பிளான் இவனோட கேம் பிளான் வச்சு செஞ்சுட்டாரு, டைல்யூட் பண்ணிட்டாரு. நீங்கள் வந்து ஒரு 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 அதை படிச்சுட்டு வந்துட்டு ஒரு முக்கியமான கோர்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நடந்துக்கிறீங்க, வச்சுக்கிறீங்க. அமித்துக்கு என்ன பண்ணுறேனே தெரில. பட் ஒரு கேப்டனாக, ஒரு ஜட்ஜாக கரெக்டாக எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்கிட்டார் அப்படின்றது என் கருத்து. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து நம்ம பேச வேண்டிய முக்கியமான விஷயம், முடிக்க போகிறாங்க. பாரு கமருதீனை இந்த வாரம் முடிக்க போகிறாங்க. ஏன்னா ஃபுல் எபிசோடில் இவங்க கட்டி பிடிக்கிற சீன் முதல் முறையாக வந்திருக்கு. ஃபுல் எபிசோடில் இந்த வாரம் இவங்க மடியில் படுத்திருக்க சீன், கட்டி பிடிக்கிற சீன் எல்லாம் வந்திருக்கு. ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒரு ஆளை முடிக்க போகிறாங்க. போன வாரம் பாருவா கானா வினோதா அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. இந்த வாரம் கவனிச்சு பாருங்கள், பாருக்கும் நெகட்டிவிட்டி, கானா வினோத்துக்கும் நெகட்டிவிட்டி. சம்திங் இஸ் பீன் குக்டு. ஏதோ ஒன்று ஆகுது. என்ன நடக்க போகுன்ற பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த ரெண்டாவது கேஸ் முடிஞ்ச உடனே பாரு வந்து கிச்சன் ஏரியாவில் நின்று வந்து பார்த்திங்கன்னா டாண்ட் பண்ணுறாங்க. யாரை? எஃப்ஜேவை. ஏன்னா எஃப்ஜே வாயை பிடுங்கணும். எஃப்ஜே அங்கேருந்து முடிச்சுட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக அவங்க இருக்க மாதிரி சொல்லிட்டாங்க. அதை வந்து சபரிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அவன் வாயை பிடுங்கணும்னு நினைக்கிறான், நான் ஏன் ரியாக்ட் பண்ணணும், நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க இங்கே வந்து எஃப்ஜேட்ட திருப்பியும் சொல்கிறாங்க, நான் உன்ட்ட சாரியே கேட்கலையா அப்படின்னு எஃப்ஜே இங்கே கேட்கும்போது அவங்ககிட்ட பதில் இல்லை. உனக்கு என்னன்னா ஈகோ, அதே ஈகோ தான் உனக்கும். எல்லாரும் முன்னாடி கேட்குறக்கு என்ன, உனக்கு கோர்ட்டில் சாரி கேட்குறக்கு என்ன, அவன் கேட்க மாட்டான்னு தெரியும். அதனால தான். ஸோ பாருவோட கேம் அடிப்பொலியாக இருக்குது. எப்படி? பாருக்கு செலக்டிவ் அம்னீஷியா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஆட்களை மட்டும் வன்மம் வச்சு அவங்களோட கேம் ஆடுறாங்க. இதில் ஜெயிச்சுட்டா அந்த டாஸ்க்கை ஜெயிச்சுட்டதா, இந்த பிக் பாஸை ஜெயிச்சுட்டான்னு நினைக்கிறாங்க. அந்த லெவலுக்கு போகிறக்கு அவங்க எந்த லெவலையும் இது பண்ணுறாங்க. அதுதான் பாருவோடைய மிகப்பெரிய நெகட்டிவ் நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் த டே எஃப்ஜேவோட கேம் பிளான், ஸ்ட்ராட்டஜி இது எல்லாமே அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்குன்றது உண்மை. ஆதிரைக்கு எஃப்ஜே என்ன பண்ணுறானே தெரியல. திடீர்னு கட்டி பிடிக்கிறான், திடீர்னு சாரி கேட்குறான், திடீர்னு
முடியல. அந்த பெர்ஸ்பெக்டிவில் நம்ம போகவே முடியல. உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த 2 டாஸ்க் தான் இன்றைக்கி இருந்துச்சு, 2 விஷயம். ஸோ இன்னும் பெட்டராக நாளைக்கு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். தெரியல என்ன நடக்க போகுது அப்படின்னு. நிறைய விஷயங்கள் கட் பண்ணப்பட்டது. ஃபுல் எபிசோட் ரிவ்யூவில் இந்த 2 டாஸ்க், 2 கோர்ட் வாய்தா மட்டும் இருந்தது. கருத்துக்களை பதிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.